ஹே காய்ஸ், இது வந்து வியூ டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதோட பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் செட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருவோம். ஒர்க் செட்னால் நம்ம ஒவ்வொரு சர்வீஸையுமே தனித்தனியாக பிரித்து ஒரு ஒர்க் செட்டில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றவங்க ஒர்க் பண்ணும்போதும் கொஞ்சம், அதாவது ஒர்க் ஷேரிங் பண்ணும்போதும் நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இது இதோட வீடியோ நான் ஒர்க் செட் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரிவிட் லிங்க்னால் நம்ம வந்து மேனேஜர் லிங்க்ஸில் வந்து ஆர்க் ஃபைலு இதெல்லாம் ஆன் பண்ணியிருப்போம்ல, லிங்க் பண்ணியிருப்போம்ல. ஆர்க் ஃபைலு, நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ஃபைலு இதெல்லாம் லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லிங்க் நமக்கு தெரியணுமா வேண்டாமன்றதை இங்கே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த லிங்க்குக்கு உள்ள இப்போ நான் வந்து இங்கே ஒரு ரிவிட் ஃபைல் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? இது நமக்கு மொத்தமாக தான் தெரியும். இது ஒரு தனியான ரிவிட் ஃபைலு. இதை வந்து நம்ம லிங்க் பண்ணும்போது அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு செப்பரேட்டாக இந்த வால்லாம் எனக்கு தேவையில்ல, இதோட கிரிட்டு தேவையில்ல அப்படின்னா இதுக்குள்ளேயும் போய் நம்ம இந்த ரிவிட்டோட உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, இங்கே பைகாஸ்ட் வேணும்னு இருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கஸ்டமில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு மாடல் கேட்டகரிஸில் போயிட்டு இங்கே இருக்கிற மாடல் கேட்டகரிஸ் இதையும் நீங்கள் கஸ்டமில் மாற்றிக்கிட்டு இப்போ திரும்பியும் ஒரு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், அதாவது இந்த ரிவிட் ஃபைலுக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் பில்டிங்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இதோட விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ்குள்ளே போய் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து இதில் என்னத்தை ஹைட் பண்ணுறது, நம்ம ஃபர்னிச்சர் ஹைட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஆஃபில் வச்சுருக்கேன், ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபர்னிச்சர் நெக்ஸ்ட்டு வந்து வால்ஸ் ஹைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஹைட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, நான் வாலை வந்து ஹைட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒரு அப்ளை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, மாடல் கேட்டகரி, அனோட்டேஷன் கேட்டகரி, ஆன்டிகல் கேட்டகரி, இம்போர்ட்டர் கேட்டகரி, ஃபில்டர்ஸ், ஒர்க் செட், ரிவிட் லிங்க்ஸ் இது எல்லாமே. இப்போ நான் ஃபில்டரும் அனோட்டேஷன் கேட்டகரியும் வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். இது இன்டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸு. ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில். ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம மாடல் கேட்டகரிஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? மாடல் கேட்டகரிஸ் வந்து நமக்கு இந்த வியூவில் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டிக்கு வந்து நமக்கு இன்க்ளூடில் ஆகிருக்கணும். இப்போ இன்க்ளூடுன்னு இருக்குல்ல, இந்த டிக்கு ஆனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு விசிபிலிட்டி, அனோட்டேஷனு, அனட்டிக்கல் கேட்டகரி எல்லாமே நம்ம ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ளது தான் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து மாடல் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. மாடல் டிஸ்பிளேனா நமக்கு வந்து இது ஒயர் ஃப்ரேமில் தெரியணுமா இல்லை ஷேடடில் தெரியணுமா, அது மாதிரி. ஓகேவா? இதை வந்து இதை அன்டிக் பண்ணி விட்ருவோம். ஏன்னா வந்து நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கிட்டா தான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கும் இங்கே. ஓகேவா? அதேமாதிரி ஷேடோ, ஸ்கெட்சி லைனு இதெல்லாம் நமக்கு வந்து வராது. லைட்டிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வியூ ரேஞ்சு வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதை நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகேவா? வியூ ரேஞ்செலாம் நம்ம இப்போதைக்கு செட் பண்ண வேண்டாம். ஓகேவா? வியூ ரேஞ்ச் அப்படின்னா என்ன, அதை நான் ஒரு பேசிக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்போ வியூ ரேஞ்சுனா இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏர்டெம்மில் வந்து நம்ம 8 ஃபீட்டில் செட் பண்ணியிருக்கோமா, இப்போ வந்து டக்ட்டு வந்து 10 ஃபீட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோமா, அதாவது ஆஃப் செட் கொடுத்துருக்கோம்ல. இப்போ இந்த 10 ஃபீட்டுக்கு மேலே போயிட்டா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடும். அதாவது இது கிரவுண்ட் ஃப்ளோரு, இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா? இப்போ நான் இந்த ஆஃப் செட்டை வந்து நான் அதிகமாக கொடுத்துட்டேன், ஒரு 12 ஃபீட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு அது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிடும். அப்போ வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த டக்ட்டு தெரியாது. ஓகேவா? ஏன்னா அது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுச்சு. ஓகேவா? அப்படி மேலே இருக்கிறத வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்க்கணும், எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த வியூ ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டக்டை பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதையும் நம்ம அக்சஸ் பண்ணி அந்த வியூ ரேஞ்சை வந்து நம்ம கரெக்டான நம்பர்ஸ்க்கு மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேவா? இதான் வந்து வியூ ரேஞ்ச். இதையும் நான் வந்து இப்போதைக்கு நான் பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நம்ம வந்து டெப்த்தாக பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஓரியன்டேஷன்லாம் எதுவும் மாற்றாதீங்க. ஃபேஸ் ஃபில்டர் வந்து நமக்கு ஷோ ஆலில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிசிப்ளின், இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது மெக்கானிக்கலில் தான் இருக்கணும், ஏன்னா நம்ம மெக்கானிக்கல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கலர் ஸ்கீம் இருக்குல்ல, கலர் ஸ்கீம் லொக்கேஷனு இதெல்லாம் நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டாம்.
சப் டிசிப்ளின் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதில் HVAC இல்லை வந்து டக்ட்டு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 5 காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ வியூ ஸ்கேலில் வந்து கஸ்டமில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வியூ ஸ்கேல் வந்து நமக்கு இதில் செப்பரேட்லாம் வைக்க மாட்டோம். வியூ ஸ்கேல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிறது தான். ஸோ வியூ ஸ்கேல் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி வியூ வேல்யூ, அதாவது ஸ்கேல் வேல்யூமே நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், 100லேயே இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடல் டிஸ்பிளே அப்படின்னா, மாடல் டிஸ்பிளே டீட்டெயில் லெவல். ஓகே, டீட்டெயில் லெவல்னால் வந்து நமக்கு அதாவது இது ஃபைனில் இருக்கணுமா, நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக, இல்லை வந்து ரொம்ப, அதாவது நான் ஃபைனில் வச்சேன் அப்படின்னா டக்டெல்லாம் டக்ட் மாதிரியே தெரியுது இல்லை, இங்கே இப்போ நமக்கு ஃபைனில் இருக்குது. ஓகேவா? இதே நான் வந்து நார்மலில் மாற்றுறேன் அப்படின்னா, மீடியமில் மாற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஓகே, இதே நான் வந்து கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கோர்ஸில் மாற்றிட்டேன் அப்படின்னா வெறும் லைன் மட்டும் தான் தெரியும், லைன் மாதிரியே தெரியும் டக்ட்டு. ஓகே, இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைன்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே மாடல் வந்து நமக்கு நார்மல். இது என்ன அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது இப்போ டக்டெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன், கரெக்டான கலரில் பிரைட்டாக தெரியுது. ஓகே, இதில் வந்து நமக்கு ஹாஃப் டோனில் போட்டேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும். ஓகே, இதான் வந்து மாடல் டிஸ்பிளே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் விசிபிலிட்டி ஷோ ஒரிஜினலே இருக்கட்டும், வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் இதில். ஓகே, இதுதான் வந்து நமக்கு இப்போ மெக்கானிக்கல் 1ல் நான் வச்சுருக்க வியூ டெம்ப்ளேட் செட்டிங்ஸ். ஓகேவா? கொடுத்துட்டு நான் இதை ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மெக்கோனில் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, தெரியுதா? இப்போ எனக்கு வந்து நான் இதில் வச்சுருக்க செட்டிங்ஸ் தான் நமக்கு இங்கே அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா சில இது ஆட் ஆகியிருக்குல்ல ஒரு மாதிரி, ஆனால் அதே மாதிரி இங்கே வாலெல்லாம் இடையில காணும், தெரியுதா? நான் வந்து ஆர்க்கில் போயிட்டு ரிவீட்லிங்ஸில் போயிட்டு அங்கே வால் ஆஃப் பண்ணேன்ல, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றதுக்காண்டி. அதை தான் நான் வந்து இங்கே நமக்கு வால் இல்லை. இப்போ எனக்கு வால் வேணும், இப்போ வால் நான் பார்க்கணும் அப்படின்னா சேம் இதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் ரிவீட்லிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போகிறீங்க, கஸ்டமில் போயிட்டு மாடல் கேட்டகரிஸில் போயிட்டு வாலை நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டோப்போகிராஃபின்னு ஒன்று ஆனில் இருந்துச்சு இல்லை, டோப்போகிராஃபி இங்கே இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். டோப்போகிராஃபி வந்து நமக்கு போன கிளாஸில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு மெக்கானிக்கல் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகும். அதை நீட்டாக க்ளீனாக நமக்கு இப்போ இந்த சர்வீஸ்லாம் எனக்கு இதெல்லாம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அது மட்டும்தான் தெரியும். ஓகேவா? புரியுதா? இதான் வந்து வியூ டெம்ப்ளேட். இதே மாதிரி தான், இதே ஸ்டெப்பு தான் நீங்கள் ப்ளம்பிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இதே ஸ்டெப்பு தான், இதே ப்ரொசீஜர் தான். இப்படி தான் நீங்கள் வந்து வியூ டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வியூ டெம்ப்ளேட் வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம். ஓகே, வியூ டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து விவி கொடுத்து என்னால் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம செப்பரேட்டாக வியூ டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எது எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வியூ டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய் தான் எடிட் பண்ணணும். ஓகே, இல்லை எனக்கு வந்து வியூ டெம்ப்ளேட்டை நான் வந்து இப்படியே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல இன்க்ளூடுன்னு ஒரு ஆப்ஷனு, நான் வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் இன்க்ளூட் இருக்குல்ல, இந்த டிக்கை ஆஃப் பண்ணி விட்டு நான் அப்ளை ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் விவி கொடுக்கும்போது என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதான் வந்து அந்த இன்க்ளூடு. எனக்கு வந்து இப்போ நான் இங்கே போய் நான் ஒரு செட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஆக்ட் ஆகணும், இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு வந்து என்னோடய ஃப்ளோர் பிளானில் இந்த செட்டிங்ஸ் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்க்ளூடு கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு இங்கே ஆக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இப்போ மாடல் டிஸ்பிளே நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன்ல, மாடல் டிஸ்பிளேனா என்னென்னா இங்கே நமக்கு கீழே ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும், அதாவது இங்கே கீழே இதுதான் நமக்கு மாடல் டிஸ்பிளே. எனக்கு ஒயர் ஃப்ரேமில் இருக்கணுமா, இல்லை வந்து ஹிடன் லைன்ஸில் இருக்கணுமா, அதே மாதிரி ஷேடடில் இருக்கணுமா, அது மாதிரி உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? இதுதான் வந்து மாடல் டிஸ்பிளே. டெக்ஸ்டரு நமக்கு வந்து எப்போதும் ஒயர் ஃப்ரேம்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவோம், ஸோ ஒயர் ஃப்ரேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான் ஃபைனு மீடியம் கோர்ஸ். ஓகேவா? இதையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது டீட்டெயில் லெவல் இதையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நம்ம ஈஸியாக இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து வியூ டெம்ப்ளேட் நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு, மறந்துடாதீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து மற்ற சர்வீசஸ்க்கும் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் உள்ள அனோட்டேஷன்ஸு, ஃபில்டர்ஸு, நெக்ஸ்ட்டு வியூ ரேஞ்ச் ஒவ்வொன்றா பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோ தான் பார்க்கணும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகும் இந்த 3 டாப்பிக்குமே. ஓகேவா? ஸோ ஓகே, ஹோப் இந்த வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.